ஆடு ஆடு ஜீவிதம் சமீபத்துல கேரளாவில் வந்த ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த படத்தோட அதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் உண்மைதானா அப்படிங்கிறத பத்தி ஒரு சவுதி ஒரு பதிவு போட்டுக்கிறாரு, ஒரு காணொலி போட்டுக்கிறாரு. அதை அப்படியே நான் மொழி மாற்றம் செஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. அங்கேருந்து வராரு, அதாவது 2 பேர் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அந்த கொட்டடியில தங்கி இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் அங்கிருந்து கேட்க வர்றாரு. எப்படி இருக்கிறாய் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹாய் அல்ஹம்துலில்லா, நாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு, நான் நல்லபடியா இருக்கிறேன். அலி எப்படி இருக்கிற? அலி கேஃபாலு, நான் நல்லா இருக்கிறேன். ஹிந்தி கேரள படம் ஒண்ணு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. ஹிந்தியில வந்திருக்குது ஒரு கேரள படம் சவுதியை பத்தி, அதை பத்தி நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவரு தான் அந்த ஆளுங்க சொல்றாங்க, பார்த்தேன், அந்த படங்கள் நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்குது. இப்போ அதுல இந்த சவுதி சொல்றாரு, சவுதி அரேபியர்கள் சரியில்லை, அடிக்கிறார்கள், சம்பளம் தருவதில்லை அப்படின்னு அந்த படத்துல வருது. இத பத்தி என்ன சொல்ற? அதுக்கு அந்த வேலையாள் சொல்றாப்புல, இல்ல அந்த அது அந்த படத்துல வரக்கூடியது அனைத்தும் போய் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு, உண்மையை சொல்லு. அத சவுதி சொல்றாப்புல, உண்மையை சொல்லு. அம்மா எனக்காக இதை சொல்ல வேண்டாம். அலி, நீ எத்தனை வருடம் வேலை செய்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு அவங்க. நான் 9 வருஷமா வேலை செய்யறேன். நீ எத்தனை வருடம்? பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்கிறாரு. கமன் தசனா, 5 வருடம். நீயும் வேலை செய்து கொண்டு உனக்கு சகோதரனையும் அழைத்து வந்துள்ளாய் இல்லையா? பாருங்க, அதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்யறான், வேலை செஞ்சுட்டு அவனோட தம்பியும் அழைச்சிட்டு வந்திருக்கான். அப்ப ஒரு அந்த கம்பெனி நல்லா இருந்தா தானே கம்பெனி ஒழுங்கா சம்பளம் கொடுத்து நல்ல முறையில வச்சிருந்தா தானே அழைக்க முடியும். அதையும் அவன் அந்த ஆளு கேட்கிறாரு, அந்த சவுதி கேட்கிறாரு. இப்ப நீ சொல்லு, சவுதி எப்படி இருக்குது? சம்பளம் சரியா இருக்கிறதா? சரியா இருக்குது. நான் ஒழுங்கா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேனா? சம்பளம் கொடுக்குற, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த ஆளு சொல்றாப்புல. அப்போ உன்னோட தானே உட்காந்து நான் ஒன்னா சாப்பிடுறேன். உன்னுடைய முதலாளி இன்னொரு முதலாளி வந்தாலும் அவரும் கூட உட்காந்து தானே சேர்ந்து தானே சாப்பிடுவாரு. ஆமாமா, கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்ப அங்கிருந்து அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த காமிக்கிறாரு. பார், அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல நீ தங்கி இருக்கிறல்ல, அங்க ஏர் கண்டிஷன் இருக்குதா? ஏர் கண்டிஷனா இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குதா? ஃப்ரிட்ஜ் இருக்குது. நல்லா சுகமா தூங்குறியா? கட்டில் இருக்குதா? எல்லாமே இருக்குது. நல்லா நாங்கெல்லாம் சுகமா தூங்குறோம். எலக்ட்ரிக், தண்ணீர், சாப்பாடு அப்படின்னு எல்லாமே நான் கொடுக்குறேன். சம்பளமும் மேற்கொண்டு கொடுக்குறேன். சரிதானே? ஆமா, சம்பளம் நீனே கொடுக்குற. ஒன்னும் பிரச்சனை, மாசம் முடிஞ்சா காலைல எனக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. அந்த காணொலியோட ஒரு பகுதியை பாருங்க. بس ما يعرف انا هو ليش سوي كذا. انا ما يسمع اي نفر ان فيه سعودي يسوي زي كذا، يضرب، يسوي راتب ما في 5 سنة راتب ما في. لا هو كيف هذا؟ كذاب هو. اي انا دحين بالله عليكم، انا جبت تريلا دحين، انا جبت تريلا. انت راتب لوحده صح؟ انا جبت تريلا حب. انت نزل بلاش ولا انا يعطي فلوس؟ لا اعطي فلوس زيادة صح؟ في ممكن في نفر فكر راتب خلاص انت نزل تريلا، نزل برسيم، نزل. انت ينزل وياخذ فلوس صح؟ انا يعطي، انت ما في كلام. انا يعطي. والله فينا انا اول كلام هذا انا ما يبغى، هذا اول كلام انا والله ما يبغى، ابغى لله من عند الله سبحانه وتعالى. لكن دحين هذا قرقر كثير. هندي هذا ممكن في نفر فكر سعودي كله زي كذا. لا هندي ما في كويس. مخ ما هند كل شعب هندي كويس، لكن هذا نفر ما في كويس. يعني اذا كان قرقر هذا عماني ممثل، نفر عماني هذا ما في ممثل، ما في كويس. கண்டெய்னர் வரும். கண்டெய்னர் வரும்போது அந்த கண்டெய்னர்ல உள்ள ஆடுகள் எல்லாம் இறக்கணும். அப்ப இறக்குறப்ப அதுக்கு நான் தனியா தானே சம்பளம் கொடுக்குறேன். சம்பளத்தை இல்லாம தனியா டிப்ஸ் நான் தரனா இல்லையா அப்படின்னு கேக்குறாப்ல. ஆமா, அது அந்த சம்பளத்தை நீ நான் அதை கொடுக்காம கூட இருக்கலாம். அவன்கிட்ட சம்பளம் தான் கொடுக்குறோமே, சும்மா தானே உட்காந்துருக்காங்க, இறக்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு வந்து சும்மா விட்டுறல. எப்பெல்லாம் மாசத்துல 2-3 கண்டெய்னர் எப்பெல்லாம் வருதோ அந்த கண்டெய்னர் இறக்கிறதுக்கான தனி காசு உனக்கு நான் தரேனா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாமா, அதையும் நீ தனியா கொடுத்துடுற நீனு அப்படிங்கிறப்பல. تبارك الله. كيف حالكم؟ خلنا نفك الباب. كيفك يا علي؟ الحمد لله عمي. طيب؟ الحمد لله تمام. لونك ايش اخبارك؟ طيبين؟ الحمد لله. انت شفت فيلم هذا حق هندي ولا ما شفته؟ ايوه هندي في كثير، هذا هند مسلمان ما فيه ابو. ايوه. لا انت شفت فيلم؟ أيوة. هو كلام سعودي يعني ما في كويس مع عامل مع كذا. لا لا هذا هو يضرب، هو ما يعطي فلوس، هو هذا مجنون. بالله؟ ايوه هو لا امانه امانه امانه. انت كم سنه؟ انا علي. 9 سنة. 9 سنة. أيوة. وانت كم سنه يا لونج؟ انا 5 سنة. 5 سنة. ايوه ايوه واول اخو ايوه رهيب. الاخو قبلك قبل اخو. ايوه نفر كويس ولا ما في كويس؟ نفر. امانه. ايوه امانه. كويس. فلوس 100 100. ايوه 100 100 الحمد لله. راتب على طول. ايوه ايوه نفر سعودي اكل معك سوا سوا ولا ما في أيوة، اكل أكل سوا؟ ايوه كثير. يجلس غرفه حقك فوق ولا ما يجلس؟ ايوه يجلس كثير. طيب غرفه حقك ذاك في مكيف ولا ما في مكيف؟ مكيف. امانه. ايوه مكيف. في ثلاجه؟ ايوه كل كل شيء. شيء فيه. في سرير؟ ايوه من جيبه انت ولا انا؟ انت انت. جيب. انا اجيبه. وكهرب وكل شيء. ايوه كل ايوه شيء. طبعا صح؟ يجي انت على طول ودي. هذا هندي قرقر. அதாவது அந்த 2 பேரும் சொல்றாங்க வேலை செய்யறவங்க, அந்த படத்தை எடுத்தவங்க மூளை சரியில்லை, சவுதி அரேபியா வந்து கேவலப்படுத்தணும்னு அந்த எண்ணத்துல வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த ஆளு சொல்றாப்புல. அப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, அதாவது சவுதியில வந்து எல்லாரும் வந்து நல்லவன் நான் சொல்ல வரல, யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு தவறு செஞ்சிருக்கலாம், அதை வந்து ஒட்டுமொத்த சவுதிகள் மேல வந்து நீங்க வந்து திணிக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா கண்டிப்பா எங்கேயாவது இடத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. அதாவது இது நிதர்சனமான உண்மைங்க. நானும் வந்து இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறேன் சவுதியில. தவறுகள் செய்யக்கூடியவன் எல்லா சமூகத்திலும் இருக்கிறான். காசு ஆசை பிடிச்சவன், நாம வந்து வேலையை வாங்கிட்டு அது சம்பளம் கொடுக்காம இருக்கிறவன் இங்கேயும் இருக்கிறான், சவுதியிலும் இருக்கிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப கோர்ட்லாம் இருக்குது, கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது. இப்ப வந்து லேபர் லா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாச சம்பளம் வந்து எல்லாம் கவர்மெண்ட் இதுல பேங்க் மூலியமா தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமும் போட்டான். ஏன்னா நான் கொடுத்துட்டேன்னு போய் சொல்றான் சில பேர், அது வந்து பேங்க் ப்ரூஃப் இருக்கணுமா இல்லையா? அதனால இப்ப எல்லாருக்கும் வந்து நீங்க பேங்க் கார்டு எடுத்து, கிரெடிட் கார்டு எடுத்து எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து பேங்க் மூலியமா தான் சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சவுதி அரசு வந்து ரூல் போட்டுருக்கீங்க. ஆக எந்தெந்த வகையெல்லாம் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணுமோ அந்தந்த வகையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சினிமா துறை வந்து எப்படியாவது முஸ்லீம்களை வந்து கேவலப்படுத்தணும், சவுதி அரேபியாவை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. அதனால பாதிப்பு யாருக்கு இங்க ஏற்படும்? இவ்வளவு நம்ம செஞ்ச கேரளா ஆட்கள் வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு கேரளா ஆட்களை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அந்த கேரள மாநிலமே வெளிநாட்டு பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்குது. அடுத்து சவுதி அரேபியா சொல்ல போனா பிசினஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே கேரளா ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான பொய்யான தகவல்கள் எல்லாம் கொடுத்து அந்த படத்தை எடுத்து அதன் மூலியமா என்ன சாதிக்க போறாங்க? இவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் சரியில்லாம, நம்ம கவர்மெண்ட் சரியில்லாம வேலையில்லா திண்டாட்டம் பள்ளி பெருகி இருக்கிறதுனாலதான் அவனும் வெளிநாட்டுக்கு உடையாடுறான். எங்கேயாவது இங்க வந்தாவது 4 காசு சம்பாதிக்கலாமே, கொண்டாட்டி பிள்ளைகளை வந்து சந்தோஷமா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுகத்தெல்லாம் இழந்துட்டு இளமையிலஞ்சு ஒடியாடுவான். இப்படிப்பட்டவனை வந்து நீங்க வந்து இது மாதிரியான படங்கள் எடுத்து இது மாதிரியான சிக்கல்களை உண்டு பண்ணீங்கன்னாக்க ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் கேவலம் இல்லையா? அதுல அவரே சொல்றாரு, நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியனை வந்து கோவப்பட மாட்டேன், இந்த படத்தை எடுக்க 1-2 பேர் தான் இருப்பானுங்க, அவனுக்கு பார்த்து தான் நான் வந்து கோவப்படுறேன். உண்மையிலேயே வந்து இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, பெரும்பான்மையானவர்கள் ரொம்ப சாதுவானவர்கள் அப்படிங்கிறான். ஆமா உண்மையிலேயே தான். சவுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் மேல ஒரு தனி மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எவ்வளவு பெரிய பொறுப்பையே அப்படியே கொடுத்துட்டு போயிடுவான் சவுதி. மற்றவங்களும் நம்ப மாட்டான். அவர் எஜிப்சியனா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, மற்ற கண்ட்ரிகளா இருந்தாலும் பாகிஸ்தானியோட நம்ப மாட்டான். இந்தியனை நம்பி கொடுத்துட்டு போவான் பொருள்களை. அந்த மாதிரியான நம்பிக்கையை நம்ம வந்து வளர்த்துருக்கிறோம், அந்த மாதிரி கடுமையான உழைப்பை கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து இது மாதிரியான
சவுதியை கேவலப்படுத்துறது மாதிரியும் சவுதிகளை கேவலப்படுத்துறது மாதிரியும் படங்கள் எடுத்து நாம வந்து மேலும் வந்து அவர்களுக்கு சிக்கலை தான் உண்டு பண்றோம். அதுக்கான கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்டுடைய எம்பசி இருக்குது, அதன் மூலியமா என்னென்ன தீர்வுகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் நல்லபடியாக அதன் மூலியமா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆக நாம வந்து எதுலையுமே வந்து இப்ப என் கூட வேலை செய்யக்கூடிய என்னுடைய அக்கௌண்டன்ட் ஈஜிப்சியன் முகமது, அவன் கூட என்கிட்ட வந்து கேட்கிறாப்புல, இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஹிந்தி படம் வந்துருக்கு பாத்தியா, அதுல வந்து சவுதிகளை பத்தி இப்படிலாம் சவுதி நாட்டை பத்தி அரபு நாட்டை பத்தி கேவலப்படுத்திருக்கேன் பாத்தியா நீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கிறாப்புல. எல்லாருக்கும் வந்து அந்த செய்தி வந்து அப்படி மொழி மாற்றம் செய்யப்பட்டு அரபு நாடுகளுக்குள்ள பரவுது. அதனால வந்து நாம ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த எல்லா விஷயத்திலையும். இந்த இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுல ஒரு வகையில நல்லதாகவும் படுது. மற்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியா நடப்போம், இப்ப எல்லாமே வந்து காணொலியா வந்துருக்கோ அப்படின்னு அந்த ஒரு சில சவுதிகளும் திருந்ததுக்கு இதுல வாய்ப்பு உண்டு. இந்த படம் போய் சென்றடைஞ்சாக்க அவன் மனசு உறுத்தும், இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிருக்கிறோமே அதுதானே படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மனசு உறுத்தும். அவர்கள் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.